வீர அச்சுதனுக்கு பெருமாள் திருநாமாவை எப்படி சொல்றாரு பாருங்க. அப்புறம் சீதைய அக்னி பிரவேசம் பண்ண சொன்னதை சொல்றார். அருணகிரினார் சொல்றார் பாருங்க. ஜானகி கற்பு தனை சுடத்தன சோகவன் அசோகவனத்தினில் சிறைப்படுத்திய சானை அரக்கர் குலத்தனத்தனை வருமாள சாலை மரத்து புறத்து ஒளித்திடல் வாலி உரத்தில் சரத்தை விட்டரு தாரை தனை சுக்ரீவர்க்கு அளித்தவன் மருகோனே. இதுல இவர் ஒரு உண்மையை சொல்றார். இதெல்லாம் கம்பன்ல கிடையாது, வால்மீகியில உண்டு. வாலி செத்து போனோன்னு வாலி கொண்டாடி தார சுக்ரீவனை அடைஞ்சான். அது ராஜாக்கள் குடும்பத்துல உண்டு. அதுதான் இவர் சொல்றார். வாலி வதம் பண்ணி வாலி கொண்டாடி தாரையை சுக்ரீவனுக்கு கொடுத்தவன் மருகோனே பாருங்க. அவர் சொல்றார் பாருங்க. தாரை தனை சுக்ரீவர்க்கு அளித்தவன் மருகோனே. வானன் அவ பிரியமா இருந்துட்டு அப்படின்னு பாருங்க. இது வேதலட்சுமி மீட்டருள் சொல்லிட்டார். ராமாயணம் பூரா சொல்லிட்டார். ராமாயணத்தை முடிக்கிறார். சேது பந்தனம் பண்ணது எல்லாம் சொல்லி கடிதுலாம் வாயு பெற்ற மகனும் வாலிசேயும் மிக்க மலைகள் போட ஆழி கட்டி இகனூர் போய் களமுறானை தேர் நெருக்கி தலைகள் நாலாரும் பெற்ற அவனை வாழியால் அடத்தவன் மருகோனே. ராவணவதன் சொல்லிட்டு ஆதி சீதை கொடு போகும் அந்த ராவணனை மாட வென்ற தீரன், ராவணனை ஜெயிச்சவன் தீரன் அரிநாரணன் தன் மருகோனே. ராவணனை கொண்டு சீதையை மீட்டுன்னு வந்தவன் மருகோனே அப்படி பட்டாபிஷேகம் சொல்லி முடிக்கிறார் அருள்கிறார். இது பல திருப்புகளில் இருக்கிறது உங்களுக்கு கேதர் பண்ணி அதை எடுத்து வச்சு சொன்னேன். இது மாதிரி மகாபாரதத்தையும் சொல்கிறேன். இன்னைக்கு சக்தி, அதனால் நம்ம பெருமாளையும் அஸ்த நட்சத்திரம், அதில் தான் அவர் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணார். போன வருஷம் நான் இதே ஆகஸ்ட் 7 அஸ்தத்தில் தான் ஆரம்பித்தேன். கருட பஞ்சமி இன்னைக்கு 11 நாள் முன்னால் வந்துடும். ஆகஸ்ட் 7 ஆரம்பிச்சு இன்னைக்கு அஸ்தம். கம்பன் பங்குனி அஸ்தத்தில் தான் அரங்கேற்றம் பண்ணேன் ராமாயணம். அதனால தான் அடுத்த மாதம் அஸ்த நட்சத்திரம் பிள்ளையார் சேர்த்து இன்னைக்கு காலத்தால் வச்சிருக்கேன் பட்டாபிஷேகம். அஸ்தம் எடுக்கிறார் விசேஷமாக. அதனால தான் சித்ரா நட்சத்திரத்தையும் எடுக்கிறார். ராமனும் சீதையும் உட்கார்ந்தது சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சேர்ந்தாப்புலன்னு ஒரு இடத்துல வியாக்கியானம் ஏற்கனவே சொல்லியிருக்கும். வால்மீகி சொன்னார். ஆமாம். அதனால இன்னைக்கு நம்ம இன்னும் இருக்கு பாரதத்திலேருந்து சொல்றேன். ரொம்ப எழுதியிருக்கார் அவர் அருணகிரிநாதர். அமைதியை கொடுப்பவன் முருகன் தான், அமைதியை கொடுப்பவன் முருகன் தான், ஆதரவளிப்பவன் முருகன் தான், ஆதரவளிப்பவன் முருகன் தான், திட்டத்தை கொடுப்பவன் முருகன் தான், திட்டத்தை கொடுப்பவன் முருகன் தான், ஈசனை ஈசன் முருகன் தான், ஈசனை ஈசன் முருகன் தான், உலகளந்தவன் மருகனும் முருகன் தான், உலகளந்தவன் மருகனும் முருகன் தான், ஊக்கமளிப்பவன் முருகன் தான், ஊக்கமளிப்பவன் முருகன் தான், யமனையும் வெல்பவன் முருகன் தான், யமனையும் வெல்பவன் முருகன் தான், ஏற்ற கடவுள் முருகன் தான், ஏற்ற கடவுள் முருகன் தான், ஐயன் கையன் முருகன் தான், ஐயன் கையன் முருகன் தான், ஒளிஞானம் படைத்தவன் முருகன் தான், மொழி ஞானம் படைத்தவன் முருகன் தான், ஓங்கார சக்தி முருகன் தான், ஓங்கார சக்தி முருகன் தான், ஔஷத பண்டிதன் முருகன் தான், ஔஷத பண்டிதன் முருகன் தான், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர ரணதீரா, ராமச்சந்திர ரகுவீரா, ராமச்சந்திர
ராமச்சந்திர ரணதீரா ராமச்சந்திர ரகுராம ராமச்சந்திர பரந்தாம ராமச்சந்திர ரகுராம ராமச்சந்திர பரந்தாம ராமச்சந்திர மம பந்தோ ராமச்சந்திர தயசிந்தோ ராமச்சந்திர மம பந்தோ ராமச்சந்திர தயசிந்தோ ராமச்சந்திர மம தெய்வம் ராமச்சந்திர குலதெய்வம் ராமச்சந்திர மம தெய்வம் ராமச்சந்திர குலதெய்வம் ஜானகீகாந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராம ராம நான் இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம்னு மனச்சனோட ருக்மணி கல்யாண பத்திரிகையும் பூஜை பண்ணிருக்கேன். மெட்ராஸில் 6 மாதம் ராமாயணம் சொல்ல போகிறேன். அந்த பத்திரிகையும் பூஜை பண்ணியிருக்கேன். சரி, இந்த நோட்டு பூஜை பண்ணியிருக்கேன், வைக்கிறேன். உங்கள் பேர் ஃபோன் நம்பர் எழுதுவோம். நான் சுத்தபுரம் பராத்பரான்னு சொல்லுவோம். பத்திரிகை தர சொல்கிறேன். பத்திரமா வச்சுக்கோங்க. சுண்டெல்லாம் மடிச்சுக்கிறாங்க. ஏதாவது விபூதி தரேன், அதெல்லாம் மடிச்சுட ராமாயண பத்திரிக்கை எனக்கு கண்ணில் அப்புறம் ரத்தம் வரும். அதை பார்த்தேன். அதனால் அதை கொடுக்குறேன். மடித்து பையில் வச்சுக்கோ. வீட்டில் போய் படிங்க. இப்போ ருக்மணி கல்யாண பத்திரிக்கை பத்திரமா வச்சுக்கோங்க. அக்டோபர் மாதம் 28, 29 எங்கேயாலும் போட்டுட்டேன்னா நான் ஜவாப்தாரி இல்லை, வரணும். அப்படி உங்களுக்கு எங்கேயாலும் விட்டுட்டேன்னு மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கோ, தேதி சொல்கிறேன். ஆமாம், அதையும் சொல்லணும் முடியும். அதனால் அருணகிரிநாதர் இந்த கிருஷ்ண அவதாரத்தை சொல்கிறார். இந்த பஞ்சபாண்டவாள்கிட்ட நீங்கள் இந்த பஞ்சபாண்டவாளில் பீமனை பார்க்கலாம். எப்போவுமே பீமன்னா எப்படி தெரியும்? கதை. எப்பவுமே இந்த கதை கையிலே இருக்கும். அவங்க கீழே வச்சதாலே தெரியும். குளிக்க குளிக்க போகிறவங்க வச்சாலும் இல்லை அதையும் வச்சுக்கிட்டே குளிச்சாலும் அதுவும் தெரியல. அருணகிரிநாதர் அழகா சொன்னார். காரணம் இந்த திருப்புகழ அத்தனை சேடனாரானங்கிற திருப்புகழ சொல்றார். கதை விடாத தோல் பீமன், கதை விடாத தோளான். அவன் தோள கதை விடலாம். கதை விடாத தோல் பீமன் எதிர்கொள் வாழியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய், காலினா பசுமாடு, பசுமாடு மேய்ச்ச கிருஷ்ணர் கதறு காலி போய் மீள விஜயநேரு தேர் மீது அர்ஜுனனுக்காக தேரோட்டினர். தேர மேய்ச்சாரம் பசுமாடு மேய்ச்சவர். கனக வேத கோடூதி அலை மோதும், வேதம்ங்கிற சமுத்திரத்தில் படுத்துன்னு இருக்கிறவர். உதவி மீதிலே சாயும், பாம்பு மேல படுத்திருக்கிறார். உலகமூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன், பார்க்கடல படுத்துன்னு பாம்பு மேல படுத்துட்டு இருக்கிற உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே. எப்படி சொல்றார் பாருங்க. அடுத்தது பஞ்சபாண்டவா சூதாட்டமாடி ராஜ்யத்தை இழந்து 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் மறைஞ்சிருந்து வாழ்ந்தார். இதை பத்தி சொல்றார் ஒரு பாட்டுல. சூது பொருது தர்மனோடு சோற்று ஈரா 6 வருஷம் வனவாசம் ஏற்றி இயல் தோகையுடன், இயல் தோகைனா திரௌபதி மேவி, இயல் தோகையுடனுமே பிரிச்சு படிக்கணும். விராட ராஜ்யம் உரை நாளில், விராட ராஜ்யத்தில் சூரை நிறை கொடவரேக, பசுமாட்டை கௌரவெல்லாம் பிடிங்கிட்டு போக மீட்டு எதிர் ஆளும் உரிமை தருமாறு கேட்டொரு தூது செல்ல, பஞ்சபாண்டவாளுக்குரிய பங்கு கொடுன்னு கிருஷ்ணர் தூது போனாராம். அடுவல் ஆண்மை தாக்குவன் என சண்டை போட்டு மீள வாது சமர் திருதராஷ்டிரன் ராஜகுமாரர் துரியோதனால் பிரமாள நிருபர் சேனை தூள்பட, அந்த காலத்துல எழுதியிருக்கு. தூள் கிளப்பிட்டாங்க. அருணகிரிநாதர் தெரிஞ்சது அவங்களுக்கு. தூள்பட வரி சாப, சாபம்னா வில்லு, வரி சாப வாகை விஜயனடல் வாசி பூட்டிய, வாசினா குதிரை, அர்ஜுனனுடைய தேரர். தேரை முடுகு நெடு மால் பராக்கிரம மாயன் மருகா. ஐயோ, எப்படி சொல்றாரு பாரு. அவர் வெறுமன பராக்கிரம மாயன் மருகான்னு சொன்ன போறதோ மகாபாரதமே சொல்றார். அப்புறம் பாருங்க இன்னொரு பாட்டு.
வீட்டில் வந்து சாப்பிட்டா ஒன்று ஏன்டா சாப்பிட்டாருங்கிறாரு. வித்துரு வீட்டில் போய் சாப்பிட்டா துரியோனுக்கு வித்துருக்கு சண்டை வருமா, அதனாலே அவன் வீட்டில் போய் சாப்பிட்டாங்க. பாருங்க என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. விதுரருக்கும் அரா கொடியானையும் விகிடத்து உறவாக்கிய மாதவன் விஜயர்க்கு உயர் தேர்பறி ஊர்பவன் மருகோனே. அதுக்கப்புறம் இந்த கோவர்தன மலையை கொடையா பிடிச்சது. அதுக்கப்புறமா விதுரர் வீட்டில் சாப்பிட்டது, வீடு வீடாக போய் வெண்ணெய் திருடி பாலத்தை குடித்தது. அதுக்கப்புறம் அந்த 5 வயசுக்குள்ள காளிங்கிற பாம்பு மேலே நர்த்தனம் ஆனது. அதை சொல்கிறார் பாருங்க. ஒரு திருக்குறள் சொல்கிற அழகே அழகு, அனுபவிக்கணும். நீங்கள் திருப்புகழ் புஸ்தகம் வாங்கி படிங்க. இன்னைக்கு மெல்ல இந்த குமரவேல் வருவர் பாவம் அதை எப்படி ஆனாலும் தெரிஞ்சுக்கோங்க. யாருமே இது வரைக்கும் அந்த அலங்காரம் பாடினதை பாட வச்சார். அதாங்க அதை எப்படி பாடினார். இங்கே நான் முதல்ல உபன்யாசத்துக்கு வந்தபோது என்னை தேடி வந்தார். சாமி என்ன பண்ணா நிம்மதியே இல்லை அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் திருப்புகழ் தேவாரம் ஏதோ ஒன்று படிக்குங்கோ நிம்மதியாக இருக்கணும். சரி சாமி திருப்புகழ் படிக்கணுமாங்க. அந்த கூடல் நகரில் ஒரு முருகன் கோவில், பழனி முருகன் மாதிரியே இருக்கும். பார்க்காதவங்க பாருங்க, அப்படியே தத்ரூபமாக இருக்கும். அந்த அந்த கிரவுண்டில் நான் கதை வச்சுருக்கேன், அந்த வீடு வச்சுருக்கேன். பாவம் நான் தங்கணும்னே மாடியில் ஏசி போட்டேன். அவர் கோடவுன் கான்ட்ராக்டர் 80 லாரி வச்சுருக்கேன். அவர் திருப்புகழ் படித்து கிருத்திய திருப்புகழ் படித்து எல்லாருக்கும் பேன் வச்சு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு இப்போ எங்கள் சேலத்தில் திருப்புகழ் நடக்குதுன்னு கூட்டிட்டு போய் எல்லா இடத்துக்கும் போவேன். இங்கே நான் பாவம் வைக்க காரணம் இல்லை, பேராக இருக்குது முடியலை அவருக்கு. நான் இங்கே மதுரையில் காலை இறங்கினாலே அவர் தான் காரை அனுப்புவார். ஆமாம், பெரிய காரை வச்சுருந்தார், படகு மாதிரி. முதியோரத்தில் தங்க பாட்டியெல்லாம் கூட்டின்னு கதைக்கு அவ்வளோ பிரியம் அவருக்கு. உடம்பு முடியலை. நான் வாழ்ந்து இன்னைக்கு திருப்புகழ் சொல்லுவேன்னு பாவம் அவருக்கு முடியலை. அவர் ஒரு தடவை திருப்புகழ் சங்கத்தில் என்னை கதை வச்ச திருப்புகழ் சொல்லணும்னு அவர் திருப்புகழ் படித்து ஒரு மாமா அதில் ஈடுபட்டு புஸ்தகம்லாம் பண்ணி போட்டு எல்லாம் பண்ணார். தான் உங்களுக்கு சொல்கிறேன், திருப்புகழ் படிக்கணும். அதில் சொல்கிறார் பாருங்க. சிகர குடையினில் மலையை பேர்த்தது இன்னிசை வர இசை தெரி சதுரன் விதுரன் இல் வருபவன். விதுரன் பெற்று வந்த அலையது திருடி, அலைனா வெண்ண அடிபடு சிறியவன். அவன் யாருன்னா நெடியவன். மதுசூதன் என்னமா சொல்றாரு பாரு. மதுசூதன் திகிரி வளை கதை வசி தனு உடையவன். பெருமாளுக்கு 5000 உண்டு, சக்கரஞ்சங்கு கதை, அதை சொல்றார். எழில் வடிவினன் அழகா இருப்பார். பொன் அரவு பொன் முடிமிசை திமி 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 என நடமிடும் அறிமருவோனே. காளிங்க நடத்துறது சொல்றார். திமி திமி என நடமிடும். அப்புறமா இன்னொரு பாட்டு, உண்மையிலுமே இந்த பாட்டை படிச்சுட்டு நான் கதறி அழுதேன் தனியாக படிக்கிற போது. யசோதை கட்டி போட்டு அடித்தாலாம், கிருஷ்ணனை வெண்ணையை திருடாதேன்னு அவர் கையை கட்டி நின்னாராம். அதை சொல்றார் பாருங்க, என்ன அழகா சொல்றார். இனிமே ஒரு வைஷ்ணவன் அப்படி எழுத முடியாது. சொல்றார், காயாத பால் காய்ச்சாத பால் நெய் தயிர் குடத்தினை ஏயா எண்ணாமலே எடுத்துக்கோனி இடச்சிகள் சொல்லாமலே அவர் எடுத்துட்டாராம். இடச்சிகள் காணாதவாறு அவள்லாம் பார்க்காத போது குடிக்கும் அப்பொழுது அப்ப குடிச்சுட்டா யசோதை. உரலூட கார்போல் மேனிதனை புனித்தொரு அந்த கரிய மாதா இருக்கிற கிருஷ்ணனை பிடிச்சு 2 கையை பிடிச்சிருந்தாலாம், கையில குச்சி வச்சிருக்காளாம், அடிக்கிறாளாம். யார் கிருஷ்ணனை எப்படி அடிச்சாலாம், யுத்த களத்துல அடிக்கிற மாதிரி அடிச்சான். ஐயோ எப்படி சொல்றாரு பாருங்க. போர் போல அசோதை பிடித்து அடித்திட, போர்க்களத்துல அடிக்கிற மாதிரி அடிச்சாலாம். உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த பிள்ளையார் சன்னதியில போனாக்க சோப்பு கட்டணம் போடுறது என்ன தெரியும்? தெரியும், சும்மா ஏதோ காதலுக்கு பிடிச்சி விட்டு சோப்பு கரணம்ங்கிறது எதுக்கு வந்ததுன்னா தப்பு பண்ணவா போடுறது. தோர்பிகி கரணம்
தோற்று போனவா செய்யறது. அதுதான் நம்மெல்லாம் ஸ்கூல் படிக்கிற போது தப்பு பண்ண வாத்தியார் தோப்பு கட்டம் போடணும். அதில் 2 பேர் தப்பு பண்ணா அவங்க அதை பிடிச்சிக்கணும். ஒன்றால் நான் கேட்டேன். அது அது இப்போ அது பெரிய எக்ஸசைஸ்னா அது அமெரிக்காவில். ஆமாம், அங்கே போய் அமெரிக்காவில் எல்லாரும் என்ன பண்ணா தோப்பு கட்டம் போடணும். நான் இந்தியாவிலேருந்து போன போய் சூப்பராக 5 நிமிஷத்தில் உட்காந்து எழுந்திருந்தானா 100 தடவை. அவள் எல்லாரும் ஆணு பார்த்தானா, நீ எப்படி பண்ணேன்னு. இது எங்கள் ஊரில் இதுதான் இதுதான் அப்படின்னு அங்கே அந்த மாதிரி யசோதா அடிக்கிற போது கிருஷ்ணன் என்ன பண்ணாராம், தோப்பு கட்டம் போட்டானா, இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை சொல்றார். காதோடு காது கையில் பிடித்தது இனிது ஊதும் வேயால். அவர் அப்புறம் என்ன பண்ணாரா, புல்லாங்குழல் வாய்ச்சாராம் பெருமாள். இவர் புல்லாங்குழல் வாய்ச்சவன என்னாச்சு, உட்காந்து மரத்தடியில் வாசிக்கிறாங்க. எங்கெல்லாம் இருக்கிறத பசுமாடு அவளும் வந்துருத்தான். அநேக வித பசு திரள் சாயாமல் மீள அழைக்கும் அச்சுதன் வீரனான மாமனான படைத்தரும் வயலூரா. எப்படி கூப்பிடுறாரு முருகனை, என் வயலூர்ல இருக்கிற முருகனே, இப்பேற்பட்டவனே மாமன்னு சொல்லிக்கிறவனே அப்படின்னு. அதனால முருகனுக்கு நல்ல மாமா. நம்ம எல்லாம் சகடி மாமா அவருக்கு. அது கட்சியம் வயலூர்ல இருக்கிற முருகனே. எப்படி சொல்ற பாரு. இன்னொரு பாட்டு போர்க்காலத்தில் வந்து இது இந்த விஷயத்தை இவர் தான் சொல்றார். இந்த விழிப்புத்தூரார் மறைமுகமா சொல்றார். மகாபாரதத்தில் பாருங்க, இந்த வேல் வகுப்பு நிறைய இருக்கு. மயில் விருத்தம்னா அதெல்லாம் போனேன்னா இன்னும் இப்படி போச்சார். கேசவன், முராரி, நாரணன், தேவகி, மைந்தன், என்னமோ சொல்றேன், மருகோன் கொட்டி விட்டேன். இனிமே அவரை மாதிரி பெருமாள் நாமா சொல்ல இன்னும் ஒத்துக்க முடியாது, யாராலும் முடியாது. இந்த அபிமன்யுவர் எல்லாரும் வளைச்சு கொண்டுட்டா மறுநாளைக்கு அவனை கொன்ன, அவன் தலையை எடுத்த ஜெயதிருதனை கொல்லுவேன்னு அர்ஜுனன் சபதம் வச்சான். சூரியன் மறையத்துக்கு முன்னாடி ஜெயதிருதன் யாருன்னா துரியோனுக்கு தங்கச்சி புருஷன். அதுக்கு தான் பாசுபதாத்திரம் வாங்க திருப்பி ஒரு தடவை கைலாய மலைக்கு போயிட்டு சூரியன் மறையத்துக்குள்ள கொல்லணும், இல்லைன்னா உயிரை விட்டுருவேன். துரியோனை என்ன பண்ண உடனே இன்டெலிஜென்ட்டா ஒரு போர்க்களத்திலே ஒரு அறையை கட்டி அது உள்ளுக்குள்ள வச்சு ஒளிய வச்சிருந்தான். அறைவன் சூரியன் மறைஞ்சவன வெளியில வந்து அவன் போர்க்களத்துக்கு வரலன்னா அவனுக்கு அவமானம், பயந்துன்னு வரலேம்பான். அதனால போர்க்களத்தில் இருக்கான், எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சுத்தி வீரர்களை நிறுத்தி அந்த இடத்துல நிலவரை தோண்டி ஒரு அறையை தோண்டி டெம்பரியா கட்டினான் சங்கத்து. சூரியன் மறைய போறான். ஒரு விற்கிடை தான் இருக்கு, ஒரு வில். அது என்ன, இப்போ நீங்கள் ஒரு வில்லை இமேஜின் பண்ணிக்கணும். இந்த வில்லு இருக்கும், வில்லு, அந்த வில்லை இப்படி படுக்க வச்சுக்கோங்க ஆகாசத்தில். அந்த கேப்பு தான் இருக்கு. சூரியன் மறையிடுச்சு, இன்னும் ஒரு விற்கிடை தான் இருக்கு, மறைய போகிறேன். உடனே அர்ஜுனன், என்ன கிருஷ்ணா சூரியன் மறைய போகிறேன் திருமாள் கையில் இருக்கிற சக்கரத்தை எடுத்து மறைச்சேன். பெரிய சர்ச்சை. பெருமாள் கையில் இருக்கிற சக்கரத்தை எடுத்து சூரியனை மறைச்சார். பெருமாள் கையில் இருக்கிற சக்கரம் இருக்க 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ளது. அதால மறைச்சாருன்னா எப்படி இருட்டு வரும்? இன்னும் பிரகாசமா இருக்கும். 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ள சக்கரத்தை எடுத்து மறைச்சாருங்க. அது எங்க வில்லியும் மறைவமா சொன்ன இவரும் சொல்றேன். இந்த துர்வாசர்னு வச்சார், அவர் வந்து அம்பரீஷன் வச்சார். அயோத்தி ராஜா ஏகாதசி விரதம் தான். இப்போ துவாதசி அன்னைக்கு சாப்பிட போனோம்.
அவன் வந்து பெருமாளை வணங்குற, பெருமாள் சக்கரத்தை வணங்குறான், சக்கரத்தை ஆழ்வார் பிரதீட்சை பண்ணி வச்சிருக்கான், கும்பிடுறவன். ஜனங்களை பூரா ஏகாட்சி விரதம் இருக்க சொன்னான். இவர் துவாதசிக்கு சாப்பிட போனார். இவர் சாப்பிட போகிற இடத்துல இடைஞ்சல் பண்ணுறார். அவன் சாப்பிட போனால் துவாதசிக்கு குடிச்சுட்டு உடனே போய் சாப்பிட வேண்டியதானே. இவருக்கு அதை விட என்ன வேலை வேணும்னு லேட் ஆக்கினேன். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். துவாதசி பாரணையை முடிக்கணும்னா, சாப்பாட்டை முடிக்கணும்னா அந்த நேரத்தில் துளசியை சாப்பிட்டு தான் போகணும். சாப்பிட்டதுக்கு ஈடு அவன் என்ன பண்ணா, அம்பரீஷன் துளசியை சாப்பிட்டான். இதை ஞானத்தில் பார்த்தார் துர்வாசன். அவர் குளிச்சுட்டு வந்தார். ஏன் அம்பரீஷா, நான் வரத்துக்குள்ள நீ துவாதசி பாரணையை முடிச்சேன்னா. அதுக்கு அவன் சொன்னான், நீ வர வரைக்கும் துவாதசி இருக்காதுன்னு. நான் அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சாபம் கொடுக்குறது. கையை வாங்கினேன். இந்த சும்மா எங்கிட்ட அந்த வேலையெல்லாம் வச்சுக்காது. நீங்கள் லேட்டுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது. அவனுக்கு போகுது. இப்படி திரும்பி பார்த்தேன். அவன் சக்கரத்தை கும்பிடுறான். அது மேலே துளசியை போட்டேன். சக்கரத்தை ஆழ்வாரே இவரை கொஞ்சம் கவனி. ஆமாம், அவளை தான் வேலைன்னு அம்மா இப்போ ரொம்ப வீம்பு பிடிச்சாக்கா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது. ஒரு தட்டி தான் ஆகணும். சொரத்திட்டு சக்கரம். இவர் பாவம் 14 லோகமும் ஓடி போனார். ஓடி போயிட்டு திருப்பி இவன்ட்டே வந்தார். வந்த உடனே அவர் கும்பிட்டார் சக்கரத்தை. சரி விட்டுவிட, ஒரு பெரிய மகரிஷி. துர்வாசருக்கு எப்பவுமே ஒரு மதிப்பு என்னென்னா, மற்ற ரிஷிக்கும் இவருக்கும் அவரோட சாபத்துக்கு மகத்துவம். இவர் ஓடுற போது சக்கரம் துரத்தின்னு போச்சு. இவர் சக்கரத்தை சபிச்சார். அப்படி